ஹலோ கைஸ், நம்மளோட சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த காலத்தில் சொகுசு பெட்டு, வேலை பார்க்குற இடங்கள்ல உள்ள தொழில்நுட்பங்கள், நம்மளோட துணியை துவைக்கணும்னா வாஷிங் மிஷின், இல்லை எங்கேயாவது போகணும்னா காரு, பைக்கு இப்படின்னு எல்லாமே ஈஸியாச்சு. அதனாலேயே நம்மளோட சோம்பேறித்தனமும் எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கு. ஜப்பானிய மக்களை பார்த்துருக்கீங்களா? அவங்களோட வாழ்வாதாரமே வித்தியாசமானதாக இருக்கும். அங்கெல்லாம் கிட்டத்தட்ட சராசரியான மக்களே 120 வருஷங்களுக்கு மேலே வாழ்கிறாங்க. ஆனால் இதுவே நம்ம ஊரில் 50 வயசை தாண்டது ரொம்ப கஷ்டம். இப்படி அவங்களோட உடலும் மனமும் ஈவன் அவங்களோட பொலிவான தோற்றத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற சந்தேகம் நம்மள பல பேருக்குள்ள கண்டிப்பாக இருந்திருக்கும். தலைமுறையா இவங்க மட்டும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஜென்ரேஷனை கட்டமைக்கிறாங்களே, இவங்க மட்டும் ஏதாவது வித்தியாசமான வித்தைகளை வச்சிருப்பாங்களா அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களை நினைச்சிருப்போம். இதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க உணவு, கலாச்சாரம் இது எல்லாமே வித்தியாசமான முறைகள்ல இருக்கு. இவங்க கிட்ட இருக்க வித்தியாசமான டெக்னிக்ஸ் தான் அவங்கள சூப்பரான லைஃபை வாழ வைக்குது. இதன் மூலமா அவங்களால பல புதிய ஐடியாஸை உருவாக்க முடியுது, வலிமையான குடும்பங்களையும் கட்டமைக்க முடியுது. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம சோம்பேறித்தனத்தை துரத்தி நம்ம வாழ்க்கையவே அழகா மாற்றக்கூடிய 10 ஜப்பானிய முறைகளை தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, இக்கிகாய். இக்கிகாய் அப்படிங்கிறது வாழ்க்கையோட பர்பஸ், அதாவது வாழ்க்கையோட அர்த்தம். நீங்க டெய்லி காலையில எந்திரிக்கிறீங்களே, அதுக்கான காரணம் இந்த இக்கிகாய் தான். நீங்க எதை விரும்புறீங்க, நீங்க எதுல நல்லா இருக்கீங்க, இந்த உலகத்துக்கு என்ன தேவை இருக்கு, அந்த தேவையை உங்களால எப்படி சரி செய்ய முடியும், இப்படி இது எல்லாத்தோட தொடர்பும் தான் இந்த இக்கிகாய். மொத்தத்துல இந்த உலகத்துல நம்ம எதுக்காக வாழ்றோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாயிக்கிட்டு இருக்கு, இப்படி இது எல்லாத்தோட ஆன்சர் தான் இந்த இக்கிகாய். ஆனா இதுல இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த இக்கிகாய்னா என்னன்னே நமக்கு தெரியறது இல்ல, நம்ம எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதே நமக்கு புரியறது இல்ல. ஸோ இந்த இக்கிகாயை நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, நம்மளோட பேஷன் என்ன, நம்மளோட பலம் என்ன, நமக்கான என்னென்ன கோட்பாடுகளை நம்ம வச்சிருக்கோம், இந்த உலகத்தை சுத்தி என்னென்ன தேவைகள் இருக்கு, அதை நம்மளால எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு இது எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு பாருங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு லிஸ்ட் எழுதி வைங்க. எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எது உங்களுக்கு ஒரு முழுமையை கொடுக்குது, எப்படி நீங்க உங்க திறமைகளை யூஸ் பண்ணி பாசிட்டிவான தாக்கத்தை இந்த உலகத்துல உருவாக்கலாம், இப்படி எல்லாத்தையுமே எழுதுங்க. இப்படி நீங்க செய்யறப்ப உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அந்த நேரத்துல இந்த இக்கிகாய் தான் உங்களை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வைக்குது அப்படின்னு இதன் மூலமா உங்களுக்கு தெரிய வரும். நீங்க நீண்ட காலமா சோம்பேறித்தனத்தோட இல்லாம சுறுசுறுப்பா ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ இந்த இக்கிகாய் தான் உங்களுக்கு மெயின் சீக்ரெட்டா இருக்கும். அடுத்ததா நம்பர் 2, போமோடோரோ டெக்னிக். டைமை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த போமோடோரோ டெக்னிக் கண்டிப்பா அவசியமானது. ஒரே சோம்பேறித்தனமா இருக்கு, ஒரு வேலையுமே என்னால சரியா செய்ய முடியல அப்படின்னா இந்த போமோடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களால ஈஸியாவே அது எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். இந்த டெக்னிக் இட்டாலியில தான் ஒரிஜினேட் ஆனது. ஜப்பானிய மக்கள் தான் பரவலா இதை பயன்படுத்துறாங்க. இதை யூஸ் பண்ணி நிறைய மாற்றத்தையும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக்ல நமக்கான ஒரு வேலையை நம்ம எடுத்துக்கணும். அதை முடிக்கிறதுக்கு 25 நிமிஷம் டைம் கொடுக்கணும். அப்படி 25 நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணிட்டு அந்த ஒரு 25 நிமிஷத்துக்கு எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாம அந்த டாஸ்கை மட்டுமே கவனிச்சு செய்யணும். அப்படி அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இடைவெளி எடுக்கணும். இப்படி இதே ப்ராசஸை 3 முறை செய்யணும். அதாவது முதல் 25 நிமிஷம் வேலை பார்க்குறோம், 5 நிமிஷம் பிரேக் எடுக்கிறோம். அடுத்த 25 நிமிஷம் வேலை பார்க்குறோம், 5 நிமிஷம் டைம் கொடுக்குறோம். அடுத்த 25 நிமிஷம் வேலை பார்க்குறோம், அடுத்த 30 நிமிஷத்துக்கு பிரேக் எடுக்கிறோம். இப்படி இதே ப்ராசஸை திரும்ப பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வேலையவும் முடிக்க முடியும், அதுக்கான இடைவெளியும் நம்மளால எடுத்துக்க முடியும். இப்படி இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தலாம். இதன் மூலமா இந்த வேலை முடியவே மாட்டேங்குது, வெறுப்பா இருக்கு இப்படிங்கிற மனசோர்வு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி சோம்பேறித்தனமும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த டெக்னிக்கை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது நம்மளால முழுமையா வேலை பார்க்க முடியும். இதுக்காக நீங்க பெரிய வேலையை தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. உங்களோட துணியை மடிச்சு வைக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க ரூமை கிளீன் பண்றதா இருக்கலாம். இப்படி ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் அதுக்காக ஒரு டைமை செட் பண்ணிட்டு அதை கான்சென்ட்ரேட்டடா பண்ணணும். இப்படி இதை செய்யும் போது போக உங்களால பெரிய வேலையை கூட இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும்.
அடுத்ததா நம்பர் 3 ஹரா அச்சிபு. இது ஜப்பானிய சாப்பாட்டு முறை. காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும், பகல்ல மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். இதுதான் முன்னோர்கள் நம்ம கிட்ட சொன்ன விஷயம். ஆனா உண்மையாவே என்ன நடக்குதுன்னா நம்ம இதை தலைகீழா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹரா அச்சிபு இந்த கான்செப்ட்ல நம்ம மைண்ட்ஃபுல்லா சாப்பிடணும், அளவோட சாப்பிடணும். எப்படின்னா 80% மட்டும்தான் நம்ம வயிறு ஃபுல்லாகணும். அதுக்கு மேலே ஒரு வாய் கூட நம்ம சாப்பிடக்கூடாது. இப்படி செய்கிறப்போ எனர்ஜி லெவல் சூப்பராக பேலன்ஸ் ஆகும், சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அடுத்ததா நம்பர் 4 கேமன். எந்த சூழல் வந்தாலும் பொறுமையையும் கண்ணியத்தையும் கைவிடாமல் இருக்கிறது. அதாவது எல்லா நேரங்கள்லையும் வலிமையோடு இருக்கணும். உடல் வலிமை மட்டும் இல்லாமல் மன வலிமையோடையும் இருக்கணும். நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கட்டுப்பாடோட இருக்கணும். எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் விடாமுயற்சி, சுய ஒழுக்கம் இதை கைவிட்டவே கூடாது. எத்தனை முறை நீங்க கீழே விழுந்தாலும் எந்திரிக்கணும், கிவ் அப் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க சமீப காலமா ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதை நோட் பண்ணுங்க. அதை பொறுமையா கண்ணியத்தோட கையாளுங்க. இதன் மூலமா உங்க செயல்கள், ஆட்டிடியூட் இது எல்லாத்தையுமே உங்களால கட்டுப்படுத்த முடியும். இப்படி நீங்க கட்டுப்படுத்துறதாலேயே உங்களோட மன வலிமையை நல்லா டெவலப் பண்ணவும் முடியும். அடுத்ததா நம்பர் 5 கைசன். கைசன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தொடர் முன்னேற்றம். முன்னேறணும் அப்படிங்கிறதையே எண்ணமா வைக்கணும். எப்பெல்லாம் நமக்கு ஐயோ சரியில்லையே, நம்ம தப்பான வழியில போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணுதோ அப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன மாற்றத்தையாவது நம்ம ஏற்படுத்தணும். பர்சனலான முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன முன்னேற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும். இதன் மூலமாக லாங் டேர்மில் நம்ம எதை அடைய நினைக்கிறோமோ அதை நம்மளால் அடைய முடியும். உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் உங்களுக்கு முன்னேற்றம் தேவைப்படுதுன்னு பாருங்க. உங்கள் இலக்குகளை மொத்தமாக வைக்காம சின்ன சின்னதாக பிரித்து வைங்க. அந்த சின்ன சின்ன இலக்குகளை அடையிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உழைக்க ஆரம்பிங்க. ஒரேதா பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறத விட சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி பண்ணுங்க. நீங்க ஏற்படுத்துற சின்ன சின்ன மாற்றத்தையும் உங்களோட மோட்டிவேஷனா பாருங்க, அதை கொண்டாடுங்க. இப்படி இதையே நீங்க ஃபாலோ பண்றப்போ உங்க வில் பவர் ஸ்ட்ராங் ஆகும், உங்க மைண்ட் செட் ரொம்ப டெவலப் ஆகும். இதன் மூலமா உங்க வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையுமே உங்களால முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அடுத்ததா நம்பர் 6 ஷூ ஹாரி. இதை கத்துக்கிறதுக்கான ஆர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாணவன் எப்ப கத்துக்கிறதுக்காக தயாராகிறானோ அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கான ஆசிரியர் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க. ஏன்னா அவனோட அந்த ஆர்வமே அதுக்கான ஆசிரியரை ஈர்த்து கொண்டு வந்து சேர்த்துரும். ஸோ எப்பவுமே நம்ம கத்துக்கிறதுக்கு ஆர்வம் காட்டணும். அதுதான் நம்ம கத்துக்கிறதுக்கான சூழலை நமக்கு உருவாக்கி தரும். இந்த டெக்னிக்கை வியாபாரம், கல்வி, சுய முன்னேற்றம் இப்படி பல இடங்கள்ல நம்மளால பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கிட்டு அதில் மாஸ்டர் ஆகிறதுக்கான ஸ்டேஜ் தான் இந்த ஷூ ஹாரி கான்செப்ட். உங்ககிட்ட இல்லாத ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு மேக்ஸ் வரலன்னு வச்சுக்குவோம். மேக்ஸ் இல்லாத எந்த ஒரு ஃபீல்டுமே கிடையாது. அத்தியாவசியமான வாழ்க்கையை வாழவும் அடிப்படையான நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணவும் இந்த கணக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ இந்த மேக்ஸோட முக்கியத்துவத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மேக்ஸை நீங்கள் பேசிக்ல இருந்து கற்றுக்கவும் ஆரம்பிக்கணும். அப்படி அந்த பேசிக்கை நீங்கள் வலுப்படுத்திக்கிட்டாலே பெரிய பெரிய மேக்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இப்படி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மற்றவங்க சொல்லி கொடுக்குற விஷயங்களை நீங்கள் பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ஸ்டைலாக அதை கிரியேட் பண்ணணும். இப்படி நம்ம எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபீல்டில் நம்ம மாஸ்டர் ஆகி அதில் நம்ம கிரியேட்டிவிட்டியை காட்டுறது தான் இந்த டெக்னிக். அடுத்ததா நம்பர் 7 மொட்டாய் நாய். என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லாமே அதிகமாக செய்யக்கூடிய தப்பு என்னன்னா அதிகமாக வேஸ்ட் பண்ணுறது. இது என்ன 10 ரூபா தானே போயிட்டு போகுது அப்படின்னு 10 ரூபா பொருளை கூட நம்ம வீணாக்குறோம். ஒரு பொருள் 10 ரூபாவா இருந்தாலும் சரி, 100 ரூபாவா இருந்தாலும் சரி, அதுக்கான மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது கிடைச்சதுக்கான நன்றியை நம்ம காட்டி தான் ஆகணும். அதை விட்டுட்டு இவ்வளோ தானே 10 ரூபா தானே அப்படின்னு உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அது கூட உங்ககிட்ட இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இனிமே நீங்கள் எந்த ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு உறுத்தணும். அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படணும். இப்படி இந்த வருத்தமோ குற்ற உணர்ச்சியோ உங்களை இனிமே அந்த பொருளை வேஸ்ட் பண்ணவே விடாது. கிடைக்கிற ஒவ்வொரு பொருளையும் மதிக்கணும். அதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். சுற்றி பாருங்க, ஏதாவது நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்களான்னு பாருங்க. அது ஒரு பொருளாக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட நேரம், எனர்ஜி இப்படி எந்த ஒரு பொருளாக இல்லாத விஷயங்களா இருந்தாலும் கூட அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. அப்படி ஆல்ரெடி அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நினச்சி வருத்தப்படுங்க.
இனிமே இதை நான் செய்ய மாட்டேன் இப்படின்னு இனி வரக்கூடிய நாட்கள்ல எதையுமே வீணாக்காம வாழ பழகுங்க. அடுத்ததா நம்பர் 8, வாபி சாபி. குறைகளை கொண்டாடணும். இந்த உடலா இருந்தாலும் சரி, இந்த உடலை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இது எல்லாமே இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு விஷயம்தான். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டது குறைகளாவே இருந்தாலும் அதை நம்ம கொண்டாடணும். அதாவது இம்பர்ஃபெக்டா இருக்கிற விஷயத்த கூட நம்ம அழகா பார்க்கணும். முடிவடையாம இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதை நம்ம அழகா பார்க்கணும். இது நம்மளை சிம்பிளா வாழ்க்கையோட இணைஞ்சு வாழ்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே பாருங்களேன், எதுவுமே 100% பெர்ஃபெக்டா இருக்காது. எல்லாத்துலேயும் ஒரு சில குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். இப்படி இருக்க எல்லா விஷயத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இது பெர்ஃபெக்டா இருக்கணுமே, இது அழகா இருக்கணுமே அப்படின்னு அதுல கவனம் செலுத்தாம எப்படி இருக்குதோ அதை அப்படியே அதோட ரசிக்க தொடங்குங்க. இப்படி நம்ம செய்யறப்ப நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையுமே இருக்கிறபடியே ரசிக்கிற பக்குவம் நமக்கு வரும். சின்ன சின்ன விஷயங்களையும் இயற்கையா இருக்கக்கூடிய விஷயங்களையும் கொண்டாட தோணும். இப்படி இதையே நம்ம தினமும் பயிற்சி பண்ணும்போது நமக்குள்ள நன்றி உணர்வு தானாவே வளர ஆரம்பிக்கும். எதிர்பாராத இடங்களையும் அழகா பார்ப்பீங்க. எல்லாத்துக்குமே அழகு இருக்குங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததா நம்பர் 9, ஷீகாட்டகா நை. ஷீகாட்டகா நை அப்படின்னா இதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட நமக்கு எது நடந்தாலும் அதை ஏத்துக்கணும். அது கடினமானதா இருந்தாலும் அதுல இருந்து எழுந்து வரணும். மொத்தத்துல உங்களால எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதை கட்டுப்படுத்துங்க. அப்படி கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை அப்படியே நடக்கட்டும்னு விட்டுருங்க. உங்களுக்கு நடக்கிற விஷயம் உங்களை பாதிக்கக்கூடியதா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து எழுந்து வரணும். சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அப்படி அந்த விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னோக்கி போகணும். நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத சூழ்நிலை கண்டிப்பா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும். முதல்ல அது என்னங்கிறத கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சு அதோட சண்டை போடாம அதை அக்செப்ட் பண்ணி வாழுங்க. உங்களால எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதுல கவனம் செலுத்துங்க. அந்த சூழ்நிலையில இருந்து எப்படி வெளியே வரலாங்கிறத யோசிங்க. இப்படி இந்த டெக்னிக் நம்ம பயிற்சி பண்றப்போ உள் மன வலிமை அதிகமாகும், மன நிம்மதி கிடைக்கும். எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நம்மளால அதுல இருந்து ஈஸியாவே வெளிவர முடியும். எத்தனை முறை நம்ம கீழே விழுந்தாலும் நம்மளால எழுந்து வர முடியும். அடுத்ததா நம்பர் 10, ஷின்ரின் யோக்யூ. இதுக்கான அர்த்தம் ஃபாரஸ்ட் பிரீத்திங். இது ஜப்பானியர்கள்ல அதிகமானவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது காட்டோட அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ணணும். இதன் மூலமா நம்மளோட உடல், மனம், ஆன்மா இது மூணுக்குமே நன்மை கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்ம இயற்கையோட நம்ம நேரத்தை செலவு பண்ற மாதிரி தான். காடுனா என்ன? மரம், செடி, கொடி, பறவைகள், விலங்குகள், பறவையோட சத்தம், விலங்குகளோட சத்தம், இது எல்லாமே தான். பச்சை பசேல்னு இருக்கிற மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்குற பூக்களும் இது எல்லாமே நிறைஞ்சிருக்க இந்த காடை நம்ம ரசிக்கணும். அதுல இருக்க சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிச்சு இந்த இயற்கையோட நம்ம ஒன்னா இணைஞ்சு நடக்கணும். இதன் மூலமா இது நம்ம உடலையும் சரி ஆன்மாவையும் சரி குணமாக்கும். ஸோ வாரத்துல 3 முறை பார்க்லையோ இல்ல ஏதாவது ஒரு தோட்டத்திலேயோ இல்ல வயல்லையோ 20 நிமிஷம் கண்டிப்பா நீங்க செலவு செய்யணும். சுத்தி இருக்க எல்லாத்தையுமே நீங்க ஃபீல் பண்ணணும். ஸோ இனிமே நீங்க காட்டுக்கு போற வாய்ப்பு கிடைச்சா அதை கண்டிப்பா விட்டுறாதீங்க. ஸோ அவ்வளோதான். எப்படி சாப்பிடணும்னு சொல்லியாச்சு, எப்படி அழகை ரசிக்கணும்னு சொல்லியாச்சு, எப்படி நம்ம நேரத்தை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ பார்த்த இந்த 10 ஜப்பானிய முறையை மட்டும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.